ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்திய கடற்படை சீனால இருந்து பாகிஸ்தானை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு வர்த்தக கப்பல்ல சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையின் போது பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இந்தியாவுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த வர்த்தக கப்பல்ல பிடிபட்டிருக்க விஷயங்களை வச்சு சீனா எப்படி பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிரா வளர்த்து விட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா மற்றும் பாகிஸ்தான் சர்வதேச ஒப்பந்தங்களை மீறி செயல்படுவது ரொம்ப தெளிவா தெரிய வந்திருக்கு. இந்தியாவுக்கு எதிராக சீனா என்ன மாதிரியான விஷயங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்புறாங்க, இந்திய அதிகாரிகள் கைப்பற்றி இருக்க பொருட்களை வச்சு பாகிஸ்தான் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய இருந்தாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், அசர்பைஜான் பாகிஸ்தானிடமிருந்து J-17 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அசர்பைஜானின் எதிரி நாடான அர்மீனியா சீனாவின் J-17 விமானங்களை சமாளிப்பதற்கு இந்தியாவிடம் உதவி கேட்டிருப்பதா சொல்லப்படுது. இந்தியா J-17 விமானங்களை சமாளிப்பதற்கு அர்மீனியாவுக்கு என்ன ஆயுதத்தை விற்க போறாங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இலங்கையில சீனாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இலங்கையில சீனாவின் ஆதிக்கம் வளர்ந்து வருவதை இந்தியாவால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. ஆனா தற்போது இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான உறவுல மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுக்கு இலங்கையில மேலும் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அது என்ன விஷயம், இலங்கையில சீனாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க வெற்றி என்ன, இது சீனாவுக்கு எப்படி ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியன் செக்யூரிட்டி அதிகாரிகள் மும்பைல இருக்கக்கூடிய நவசேவா துறைமுகத்துல சீனால இருந்து பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலை பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த கப்பல் மால்டா நாட்டு கொடியோடு பயணம் செஞ்சிருக்கு. அதாவது இந்தியா பல வருடங்களா சீனா பாகிஸ்தானின் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு சர்வதேச ஒப்பந்தங்களை மீறி உதவி செஞ்சு வந்து கொண்டிருப்பதா குற்றம் சுமத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் நட்பு நாடுகள் மூலமா கிடைக்கப்பட்ட ஒரு உளவு தகவலை பேசா வச்சு இந்திய அதிகாரிகள் இந்த சர்ச் ஆபரேஷன் நடத்திருக்காங்க. இந்த சர்ச் ஆபரேஷன்ல சீனால இருந்து பாகிஸ்தானை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கப்பல்ல பல முக்கியமான விஷயங்களை இந்திய அதிகாரிகள் கைப்பற்றி இருக்காங்க. அதுவும் குறிப்பா CNC அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷினை கைப்பற்றி இருக்காங்க. இந்த CNC மெஷின் குறிப்பா மிசைல் பாகங்களை தயாரிப்பதற்கும் அணு ஆயுத திட்டங்கள்ல அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு தேவையான பாகங்களை உருவாக்குவதற்கும் பயன்படுத்தக்கூடிய மிஷின்கள். இந்த மிஷின்ஸ நார்த் கொரியா பெருமளவுல அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய அதிகாரிகள் மடக்கி பிடிச்சு வச்சிருக்க அந்த கப்பல்ல இந்தியாவின் DRDO நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் சோதனையிட்டாங்க. இந்த சோதனையின் போதுதான் மிசைல் மற்றும் அணு ஆயுத திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் பல உபகரணங்கள் இந்த கப்பல்ல கைப்பற்றப்பட்டிருக்கு. சீனால இருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டிருக்க இந்த உபகரணங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர்கனைசேஷன் பெருமளவுல அணு ஆயுதங்கள் மற்றும் மிசைல்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆனா தற்போது இந்திய அதிகாரிகள் அதை மடக்கி பிடிச்சிருக்காங்க. இதன் மூலமா சீனா சர்வதேச ஒப்பந்தங்களை மீறி அணு ஆயுதங்கள் மற்றும் மிசைல் தயாரிப்பதற்கு பாகிஸ்தானுக்கு உதவி செய்வது இப்போ தெளிவா தெரிய வந்திருக்கு. பாகிஸ்தான் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவால பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியாத மிசைல் தொடர்பான பல தொழில்நுட்பங்களை சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்குறது இப்போ தெளிவா தெரியுது. இது போன்ற அணு ஆயுதம் மற்றும் மிசைல் தொடர்பான மெஷின்ஸ சீனா பாகிஸ்தானுக்கு அனுப்புவது இது முதல் முறை இல்ல. 2020 இது போன்று இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலை மடக்கி பிடிக்கும் பொழுது ஆட்டோக்ளேவ் அப்படிங்கிற ஒரு உபகரணத்தை கைப்பற்றினாங்க. ஆனா சீனா இண்டஸ்ட்ரியல் ட்ரையர் அப்படிங்கிற பேர்ல இந்த ஆட்டோக்ளேவ் உபகரணத்தை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மிசைல் டெக்னாலஜி மற்றும் அணு ஆயுதங்கள் பரவுவதை தடுப்பதற்கு மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பின் சட்டங்களை மதிக்காம சீனா பாகிஸ்தானுக்கு இது போன்று உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தானுக்கு இது போன்ற தொழில்நுட்ப
தொழில்நுட்பங்களை அனுப்பி வைக்கக்கூடிய சீன நிறுவனங்களுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு மிசைல் மற்றும் அணு ஆயுத தொழில்நுட்பங்களை விற்பனை செஞ்சதா சீனாவை சேர்ந்த ஜெனரல் டெக்னாலஜி லிமிடெட், லூலு டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஜாங்சு யூடெக் காம்போசிட் கம்பெனி போன்ற 3 நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. தற்போது மேலும் ஒரு சீன கப்பல் பிடிபட்டிருப்பதன் மூலம் சீனா பாகிஸ்தானுடைய மிசைல் மற்றும் அணு ஆயுத திட்டங்களுக்கு பெரும் அளவுல உதவி செய்வது தெரிய வந்திருக்கு. இதனால மேலும் பல சீன நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட், சமீப காலமா ஆர்மீனியா மற்றும் அசர்பைஜான் இடையே ஒரு மோதல் போக்கு நிலவி வருது. இரு நாடுகளும் தங்களுடைய படையை வலிமைப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அசர்பைஜான், சீனா, துருக்கி போன்ற நாடுகளிடமிருந்து அதிக அளவுல ஆயுதங்களை இறக்குமதி செய்றாங்க. ஆர்மீனியா, இந்தியா, பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து தங்களுடைய படையை வலிமைப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அசர்பைஜான் சீனா பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பு விமானமான J-17 விமானத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது அசர்பைஜான் ஏற்கனவே துருக்கியிடம் இருந்து வாங்கிய பைரக்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி ஆர்மீனியாவுடனான யுத்தத்துல மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. அதனால தன்னுடைய விமானப்படையை வலிமைப்படுத்துவதற்கு தற்போது சீனாவிடம் இருந்து JF-17 தண்டர் விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. 18 இருந்து 40 JF-17 தண்டர் விமானங்களை வாங்க போறாங்க. அசர்பைஜான் 18 முதல் 40 JF-17 விமானங்களை வாங்கினாங்கன்னா இதுவரைக்கும் விற்கப்பட்ட JF-17 விமானங்கள்லே இதுதான் அதிக எண்ணிக்கையா இருக்கும். இதற்கு முன்னாடி மியான்மர் சீனாவிடம் இருந்து 16 JF-17 விமானங்களை வாங்கியிருக்காங்க. தற்போது அசர்பைஜான் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல 18 முதல் 40 JF-17 விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதே வேளையில ஆர்மீனியாவும் தன்னுடைய விமானப்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு திட்டமிட்டு வர்றாங்க. ஆர்மீனியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய Su-30 SM மற்றும் S-25 விமானங்களை தன்னுடைய விமானப்படையில் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்துல இந்தியாவின் அஸ்த்ரா MK-1 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் மற்றும் பிரம்மோஸ் A மிசைல்களை இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது அசர்பைஜான் சீனாவின் J-17 விமானங்களை வாங்க போறதுனால ஆர்மீனியாவும் தன்னுடைய பழைய விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. தற்போது அசர்பைஜான் ஆர்மீனியாவோட விமானங்களை அவுட் நம்பர் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது குறைவான விலை கொண்ட JF-17 விமானங்களை அதிக எண்ணிக்கையில வாங்குறது மூலமா ஆர்மீனியாவோட விமானப்படையை விட அதிக ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வச்சிருப்பாங்க. இதன் மூலமா ஒரு யுத்த நேரத்துல ஆர்மீனியாவுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால ஆர்மீனியா தற்போது அசர்பைஜானோட குறைவான விலை கொண்ட விமானங்களுக்கு பதிலா ஒரு விமானத்தை வாங்க வேண்டியது இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவின் LCA தேஜஸ் MK-1A விமானங்களை ஆர்மீனியா வாங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே ஆர்மீனியா இந்தியாவிடம் இருந்து ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார், AT-AGS 155mm ஹவிட்சர்ஸ், பீரங்கி குண்டுகள் போன்ற பல ஆயுதங்களை இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் தேஜஸ் MK-1A விமானங்களை ஆர்மீனியா வாங்கினாங்கன்னா ஆர்மீனிய விமானப்படைக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஏவியானிக் செக்டாரும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். ஆனா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்திய விமானப்படைக்காக 97 தேஜஸ் MK-1A விமானங்களை HAL நிறுவனம் சப்ளை செய்ய இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆர்மீனியாவுடைய ஆர்டரையும் இந்தியாவால சப்ளை செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. ஆர்மீனியா இந்தியாவுடைய தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு முன் வந்தால் இந்தியா ஆர்மீனியாவுக்கு முழு அளவுல உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால வரும் காலத்துல ஆர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் சீனாவின் JF-17 விமானத்தோடு இந்தியாவின் தேஜஸ் MK-1A விமானங்கள் மோதும். பார்க்கலாம் ஆர்மீனியா இந்தியாவின் தேஜஸ் MK-1A விமானங்களை எவ்வளவு விரைவா வாங்குறாங்க அப்படின்னு. அடுத்த அப்டேட், ஸ்ரீலங்கா சமீப காலமா மிகப்பெரிய அளவுல பொருளாதார நெருக்கடியில இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா இலங்கைக்கு மிகப்பெரிய உதவிகளை செஞ்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு நாள் ஸ்ரீலங்கால பல ப்ராஜெக்டுகளை செஞ்சு இலங்கையை கடன் வலையில சிக்க வைத்த சீனா தற்போது இலங்கைக்கு பெருமளவுல உதவி செய்யல, மாறா இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனை தொடர்ந்து தற்போது இலங்கை இந்தியாவுடனான தன் உறவை பெருமளவுல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இலங்கை 46 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாடுகள்ல இருந்து கடன் வாங்கி இருக்காங்க. அதுல
அதுல கிட்டத்தட்ட 10% சீனாவிடம் இருந்து வாங்கியிருக்காங்க. சீனா இந்த விஷயத்தை பயன்படுத்தி இலங்கையில என்ன காரியத்தை வேணா சாதிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இலங்கை சீனாவுடைய சதி திட்டத்தை உணர்ந்து இந்தியாவுடன் இப்ப கை கோற்றிருக்காங்க. அதுல இலங்கை தற்போது இந்தியாவுடன் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத உறுதி செய்யும் விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இலங்கையோட ஜாஃப்னால சோலார் மற்றும் விண்ட் எனர்ஜியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதற்கான கான்ட்ராக்ட ஒரு இந்திய நிறுவனத்திற்கு இலங்கை வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட சீன நிறுவனத்திற்கு கொடுத்திருந்தாங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற வங்கியிடமிருந்து லோன் வாங்கி இந்த திட்டத்தை செயல்படுத்த இலங்கை திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்தியாவின் நிதி உதவியோடு இந்த திட்டத்தை இலங்கை செயல்படுத்த போறாங்க. பெங்களூரை சேர்ந்த யூ சோலார் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலமா 2230 கிலோவாட் எனர்ஜியை இலங்கை ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல இருந்து உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுல மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே சீன நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த கான்ட்ராக்ட கேன்சல் செஞ்சுட்டு இந்திய நிறுவனத்திற்கு கொடுத்திருக்காங்க. அதனால இலங்கை இனி சீனாவின் கைப்பாவையா செயல்படாது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.